ரியாக்ஷன் டர்பைன். ஸோ இந்த ரியாக்ஷன் டர்பைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ இதோட ட்ராயிங் வந்து எப்படி வந்து ஈஸியாக வரையலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டர்பைன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பவர் ஜெனரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பவர் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி உண்டு பண்ணுறதுக்கு நம்ம வந்து டர்பைன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னா வந்து நம்ம டர்பைனுடைய ஒரு ஷாஃப்ட் ஒன்று ஜென்ரேட்டரில் வந்து கனெக்ட் பண்ணி, ஸோ அது மூலமாக ஜென்ரேட்டர் ரன் பண்ணி வச்சு நம்ம பவர் ஜெனரேஷன் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா நமக்கு பவர் ஜெனரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டர்பைனில் ஷாஃப்ட் தேவை நமக்கு. ஸோ அந்த ஷாஃப்ட் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன பார் தான், ஏதோ ஒரு கம்பி எல்லாம் பார்னு சொல்லலாம். ஸோ அதுதான் ஷாஃப்ட்டு. ஸோ இந்த ஷாஃப்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சைடு வியூவில் வரைஞ்சிருக்கோம், அதனால தான் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குது. ஸோ ஷாஃப்ட் வந்து நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு பவர் ஜெனரேஷன் பண்ணுறதுக்கு ஜெனரேட்டர் வந்து சுற்றணும், அப்போ தான் வந்து பவர் ஜெனரேட் ஆகும். அப்போ வந்து ஜெனரேட்டரோட வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஷாஃப்ட் வந்து நமக்கு சுற்றணும். ஸோ இந்த ஷாஃப்ட்டு சுற்ற வைக்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன மெத்தடு, நம்ம வந்து எந்த கரெக்டான மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ சும்மா நமக்கு வந்து இப்போ ஹேண்டை யூஸ் பண்ணி தான் அந்த ஷாஃப்ட்டு சுற்றுறோம்னா ஷாஃப்ட்டோட வேகம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னா நம்ம வந்து ஷாஃப்ட்டை எப்படி சுற்ற வைக்கலாம்னா, ஸோ ரியாக்ஷன் டர்பைனில் நம்ம வந்து ஒரு சில மெத்தடை யூஸ் பண்ணுறோம், அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம சுற்ற வைக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி சுற்ற வைக்கிறோம்னா, ஏர் யூஸ் பண்ணலாம், இல்லை வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஏர் யூஸ் பண்ணுறோங்களா, ஏர் யூஸ் பண்ணுறோம், அதனால் ஸ்டீம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டீம் யூஸ் பண்ணுறோங்களா, இப்போ இதை சுற்ற வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதில் மூவிங் பிளேடை வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ வந்து இதில் வந்து ஷாஃப்ட்டோட என்ன கனெக்ட் பண்ணுறோம்னா மூவிங் பிளேட் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ எதுக்கு மூவிங் பிளேட் கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்துருங்க. ஸோ இந்த மூவிங் பிளேட் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த டர்பைன் வந்து ரன் பண்ண வைக்க போகிறோம். ஸோ மூவிங் பிளேட்டை வந்து ட்ராயிங் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ ட்ராயிங் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. இந்த மூவிங் பிளேட் வந்து நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ ஏர் வந்து நமக்கு வந்து இந்த மூவிங் பிளேட்டில் நம்ம கொடுக்குறோம், மூவிங் பிளேட்டில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ஸோ மூவிங் பிளேட்டில் ஏர் படும்போது மூவிங் பிளேட்டோட வேகம் வந்து அதிகரிக்கும், அப்படி சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ வந்து வேகமாக சுற்றும். மூவிங் பிளேட் சுற்றும் போது அது கூட ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணியிருக்கனால அந்த ஷாஃப்ட்டுமே சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால தான் அந்த மூவிங் பிளேட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நம்பர் ஆஃப் மூவிங் பிளேட்டுக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்பீட் அதிகரிக்கும். சரி, ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மூவிங் பிளேட்டில் வந்து நமக்கு வந்து ஏர் வந்து வெளியே விட்டுரும். ஆனால் விட்டுற ஏர் பார்த்திங்கன்னா மூவிங் பிளேட்டோட எல்லா கேப்லேயுமே நமக்கு வந்து போகிற மாதிரி இருக்கணும். சும்மா ஒரு சைடை மட்டும் நம்ம ஏர் விட்டாச்சுன்னா பாதி இதில் வந்து ஏற்படும், பாதி இதில் ஏற்படாமல் அப்படியே இருக்கும். ஸோ அப்படின்னா எல்லா சைடும் ஏற்படுறதுக்கு நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு மெத்தடை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு மெத்தட் என்னன்னா கைடு வேன் சொல்லி வந்து ஒரு மெத்தட் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ கைடு வேன், அதோட பேர் பார்த்திங்கன்னா கைடு வேன். ஸோ இதில் வந்து நம்ம கைடு வேன் மெத்தடை வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த கைடு வேனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பிளேடில் எல்லா பிளேட்லேயுமே சரியாக ஏர் என்ட்ரு ஆகிற மாதிரி வந்து செட்டப் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ கைடு பண்ணுறோம். அதனால தான் இதை வந்து கைடு வேன் சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஏரை விட்டுற ஏர் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கைடு வேன் மூலமாக வந்து நமக்கு இந்த மூவிங் பிளேட்டில் படுற மாதிரி இருக்குது. ஸோ பெரும்பாலும் எல்லா ஏருமே பார்த்திங்கன்னா கைடு வேன் மூலமாக மூவிங் பிளேட்டில் போடும். ஸோ வந்து மூவிங் பிளேட் வந்து ரொட்டேட் ஆகுது. சரி, ஓகே. இப்போவுமே பார்த்தாச்சுன்னா இந்த கைடு வேனுக்கு கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு சைட்லேருந்து நமக்கு வந்து ஏரை கொடுத்தாச்சுன்னா, பம்ப் பண்ணி ஏரை கொடுத்தாச்சுன்னா அதுவுமே ஒரு சைடில் தான் போடும், இன்னொரு சைடில் நமக்கு வந்து ஏர் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா, ஸோ ஒரு மெத்தடை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் இந்த கைடு வேனில் வந்து நமக்கு ஏர் உள்ள போகிறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம உருவாக்குறோம். ஸோ இப்போ இது வழியாக நம்ம வந்து ஏரை ஹை வெலாசிட்டியில் வந்து நம்ம வந்து அனுப்பும்போது, ஸோ வர ஏர் இல்லாமல் அப்படி இது வழியாக அனுப்பும்போது வர ஏர் இல்லாமல் இதில் பட்டு ஆல்ரெடி ஹை வெலாசிட்டிலாம் வருது. ஸோ இதில் பட்டு அப்படி நமக்கு ஸ்பீடாக போகும். ஸ்பீடாக போகிறதுனால இப்போ எல்லா இடத்துக்குமே
இந்த ஏர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஏர் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு கைடு வேணும் மூலமாக மூவிங் பிளேடில் வந்து படுது. சரி, ஓகே. இப்போ இந்த மூவிங் பிளேடோட செட்டப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வி ஷேப்பில் இருக்கும். ஸோ வி ஷேப்பில் இருக்குது. ஸோ வந்து நமக்கு இந்த வி ஷேப்பில் இருக்கிறதுனால இது ஒரு நாசில் மாதிரியே செயல்படுது. நாசில் என்ன பண்ணணும்னா ப்ரெஷர் எனர்ஜியை வெலாசிட்டியாக வந்து நல்லா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நாசில் மாதிரி செயல்படுறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீடு வந்து அதிகமாகுது. ஸோ அதனால தான் இதை வி ஷேப்பில் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் ரியாக்ஷன் டர்பைனோட டயக்ராம். ஸோ இது மூலமாக நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம்.